நெல்லையில் ராபர்ட் புரூஸுக்கு அர்ப்பணிப்புடன் வேலை பார்க்கிறேன் என ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார். நாங்குநேரியில் தேர்தல் பணி நடைபெறவில்லை என்று தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாங்குநேரியில் சுவர் விளம்பரம், பிட் நோட்டீஸ் என அனைத்து பணிகளும் நடைபெறுவதாகவும் ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மூத்த நிர்வாகிகள் பணியாற்றுவதில்லை என்று எழுந்த குற்றச்சாட்டுக்கு ரூபி மனோகரன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார், அதாவது மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். நெல்லையிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து பிரச்சாரம் சரிவர நடைபெறவில்லை, போஸ்டர்கள் ஒட்டப்படவில்லை என்றெல்லாம் உள்ளூரில் இருக்கக்கூடிய குறிப்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் தலைமைக்கு ஒரு புகார் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கு ரூபி மனோகரன் கடும் மறுப்பை தெரிவித்திருக்கின்றார். நெல்லையில் ராபர்ட் புரூஸுக்கு அர்ப்பணிப்புணர்வுடன் தான் வேலை பார்த்து வருவதாகவும், நாங்குநேரியில் தேர்தல் பணி நடைபெறவில்லை என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது, ஒரு சிலர் வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சி காரணமாக அது போன்று சொல்கிறார்கள் என்றும் அவர் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார். தனக்கு எதிரான கோஷ்டி திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பி வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தான் ராபர்ட் புரூஸ் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முழு மனதுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடன் தான் பணியாற்றி வருவதாகவும், தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலே தான் நான் இருக்கின்றேன், தொடர்ந்து என்னுடைய கட்சிக்காக நான் வேலை செய்யாமல் வேறு என்ன பணி செய்ய போகிறேன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாங்குநேரி பகுதியில் தேவையான போஸ்டர்கள், கை சின்னம், அந்த சுவரிலே வரைவது போன்றவற்றையெல்லாம் நாங்கள் எங்கள் பகுதியிலே சிறப்பாக செய்திருக்கிறோம். தொடர்ந்து ராபர்ட் புரூஸை வெற்றி பெற செய்வதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையிலே திமுகவுடன் இணைந்து முழுமையாக இந்த தொகுதியிலே பணியாற்றி வருகிறோம் என்றெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். நாங்குநேரியில் சுவர் விளம்பரம், பிட் நோட்டீஸ், தெரு பிரச்சாரம் என வேட்பாளருடன் ஒரு குரூப், அதாவது ஒரு குழுவாக சென்று பிரச்சாரம் செய்தாலும், வேட்பாளர் இல்லாமலும் நிர்வாகிகளாக சேர்ந்தே பல குழுக்களாக பிரிந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.